ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டி மாம் லைஃப் ஸ்டைல். இப்போது இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரானில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம், கிரேவி பண்ணியிருக்கோம், 65 எல்லாமே நம்ம போட்டிருப்போம் இல்லையா. இது வந்து ப்ரான் கிறிஸ்பி. இது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ப்ரானை வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுனால அதில் இருக்க மண், தூசி, அழுக்கு, ஸ்மெல்லு எல்லாமே போயிடும். அது கூட வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். அதாவது நம்ம எவ்வளோ ப்ரான் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டு அது கூட பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். கேஸ்ட்ரிக் போயிடும் பெருங்காயத்தூள் போடுறதுனால. அது கூட சேர்க்க வேண்டிய மெயின் பொருளே இது மட்டும்தான். இது ஒன்று இருந்தால் போதும், இந்த டிஷ் வந்து நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். அதாவது கிறிஸ்பி பவுடர். இது வந்து எல்லா ரெடிமேடாகவே எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். கிறிஸ்பி பவுடர் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கனாலே கொடுப்பாங்க. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு இந்த கிறிஸ்பி பவுடர் போட்டு நம்ம நல்லா பெரட்டி வச்சுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து அது வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து அதை வந்து அதில் வந்து டிப் பண்ணி போடுறதுக்காக நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 4 ப்ரெட் எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து டிப் பண்ணி அதில் நம்ம போட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நமக்கு வந்து அந்த லேயர் மாதிரி கிடைக்கும். அதாவது வந்து அந்த ப்ரான் மேலே வந்து ஒரு லேயர் வரும், மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து யார் வேணால் ஒரு சின்ன குழந்தைங்க கிட்ட சொல்லி நம்ம ட்ரை பண்ண சொன்னாலுமே ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ப்ரானை எடுத்து ஒன்றுமா எடுத்து அந்த ப்ரெட் தூளில் வந்து நம்ம பெரட்டி போட்டு இந்த மாதிரி ஆயிலில் போடும்போது நல்லா ப்ரௌன் கலரில் மொறுன்னு கிடைக்கும். நம்ம எப்படி வெளியில் போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றோமோ அதை நம்ம ஈஸியாக ஒரு மசாலாவுமே இல்லாமல், உப்பு காரம் எதுவுமே இல்லாமல் வெறும் ஈஸியாக 3 ஸ்டெப் தான், ஒரு 3 ஸ்டெப்லேயே சூப்பராக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.